வணக்கம் வெண்பிறை யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ஐபிஎல்லோட 4வது மேட்ச்சு டெல்லி கேபிட்டலுக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு இடையில் நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமே இந்த வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இனிஷியல் மேட்சஸ் லெவல்ஸ் முன்னாடியே நம்மளாக எடுக்கக்கூடிய லெவல்ஸ் அப்படிங்கிறதுனால வீடியோஸை கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும் முடிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் என்ன நடந்திருந்தது, நம்ம சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் ஒர்க் ஆகிருந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணுங்கள். நியூவாக பார்க்குற வியூவர்ஸ் ஃபஸ்ட்டு மேட்சோட வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரீசெக் பண்ணிக்கோங்க வீடியோவை. நம்ம கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருந்த பிளேயரில் சுனில் நரேன், அஜிங்கர் ரஹானே, ரஜத் பட்டிதார் இந்த மாதிரி பிளேயர்ஸை தான் நம்ம கேப்டன் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் உங்களுக்கு கேப்டன் கரெக்டாக வந்திருக்கும். ப்ளஸ் அந்த பிளேயர்ஸு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்லேயும் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 3 வருடமாக நம்ம பார்த்த விஷயத்தில் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நியரஸ்ட்டாக வரக்கூடிய கேப்டன் ஆப்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தேடு தான் நம்ம இங்கே வீடியோவாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரு சிலர் பேட் கமெண்ட்ஸ் நீங்கள் ஆரம்பத்தில் கொடுத்துருந்தீங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 3-4 வருடம் இந்த விஷயங்களை பண்ணி இதுக்கு நிறையா நம்ம சப்ஸ்கிரைபரும் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கிறவங்களும் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் இதில் ஸ்டேபிளாக இதை ரிசர்ச் பண்ண போகிறேன், இதில் இருக்க போகிறேன். ஸோ அதனால் நம்ம குரூப்பாக ஒரு சில ப்ளே பண்ணி அதை நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நான் இதில் உட்கார்றதுனால என்னுடைய சின்ன ஒரு இன்கம்காக நம்ம இந்த குரூப்பில் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லி தான் நம்ம பண்ணணும். அந்த கமெண்ட் போடுறவங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். இது ரொம்ப எளிதான விஷயமும் இல்லை. ஸோ அதில் நம்ம 90% 80 to 90% வரைக்கும் நியரஸ்ட்டாக வந்துட்டோம். ஏன் அந்த 80 to 90% அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, கேப்டன் இது வரைக்கும் கரெக்டாக எடுக்கிறோம். ஓகே, இப்போ வரைக்கும் 10 DT அப்படிங்கிற ரேஞ்சுக்கு டீமை பிக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுதான் 90% அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது. இந்த 10% இந்த ஒரு பிக்கு அதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் லேட்டும் ஆகலாம். அப்போது 10 DTயோட GL அடிக்க முடியாதா அப்படின்னா அதுக்கும் கண்டிப்பாக உண்டு. எந்தெந்த மாதிரியெல்லாம் மேட்சஸ் அப்படிங்கிறதையும் நாம் அதை சொல்லிகிட்ருக்கோம். எந்த மேட்ச்சு 10 DTயோட GL நின்றும், 10 DT இருந்தாலே GL அடிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கும் கூட விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுதான் 90க்கு அப்புறம் மேலே போகக்கூடிய ஒரு சின்ன மூமெண்ட். அதனால் அது கொஞ்சம் யோசிச்சுக்கணும். இல்லை இதெல்லாம் சரியில்லை, எங்களுக்கு பிடிக்கல, ஸோ இதில் நாங்கள் அதெல்லாம் கலந்துக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வீடியோ பார்க்கலாம். அது எல்லாத்துக்கும் பொதுவானது, இது பப்ளிக் அப்படின்னு தான் நம்ம வீடியோஸை கொடுக்குறது. ஸோ எல்லாருமே பார்த்துக்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் இருந்து தகவல் எடுத்து நீங்கள் டீமை மேக் பண்ணுங்கள். அதில் எந்த தவறுமே இல்லை. குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ நிறையா பேர் கேட்குறீங்க. இல்லை, நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கோம். ஒரு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி குரூப்லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் மெம்பர்ஸை ஜாயின் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை வரைக்கும் தான் இந்த டோர்னமெண்ட்டுக்கு நம்ம ஜாயின் எடுத்துக்குவோம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ அந்த லிமிட் ரீச் ஆச்சுன்னா, நான் அது சொன்னது தான், நமக்கு தேவை என்னவோ அந்த அளவுக்கு மட்டும் ரீச் பண்ணிக்குவோம். ஸோ அதோடு நம்ம எப்பவுமே க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஸோ குரூப்பில் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ணியாச்சு. அதையும் புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த புரிதலெல்லாம் வச்சுட்டு அப்புறமா வீடியோ பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணுங்கள், வெற்றி அடையலாம். ஓகே, இப்போ 4வது மேட்ச்சு டிசிக்கும் எல்எஸ்ஜிக்கு இடையில் நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெவல்ஸை பார்த்துருவோம். டிசியை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல், அபிஷேக் போரும் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரை மட்டும் மிஸ் பண்ணிவிட்டு மற்ற 10 பிளேயரை நம்ம பிக் பண்ணலாம். லெவல்ஸ் சேஞ்சும் இருக்கலாம். இது ஒரு அனுமான 11. ஸ்டப்ஸ், ஃபாப் டுப்ளெசி, ஏ சர்மா, ஜே பிராசர், மெக்கர்க், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க், முகேஷ் குமார், டி நடராஜன். நடராஜன் இல்லை அப்படின்னா, ஸோ இதில் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் பார்த்த லெவல் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கரெக்ஷனும் நிறையா இருந்துச்சு. ஸோ அதை பின்னாடி பேசுவோம். ஸோ டெல்லியோட லெவலாக டிசியோட லெவலாக
இந்த பிளேயர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே இடத்துல முகேஷ் குமாருக்கு பொதுவாக மோஹித் சர்மாவும் வரலாம். ஸோ அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கணும். முகேஷ் குமார் ஆர் மோஹித் சர்மா. ஸோ இந்த 2 பிளேயரில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. ரீசெண்ட் டைமில் முகேஷ் குமாருக்கு இந்தியன் டீம்லேயே ப்ரையாரிட்டி கொஞ்சம் கொடுத்தாங்க. ஸோ அதனால் அவர் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ இது லெவல் ப்ளஸ் இந்த இன்னொரு பிளேயரானா அபிஷேக் போரல் விக்கெட் கீப்பரில் இருப்பார். அபிஷேக் போரல். ஸோ இது வந்து டிசியோட லெவலாக நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். இப்போ ஃபாரின் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாப் டு பிளஸி, ஜேப்ராசர் மெக்கர்க், மிச்சல் ஸ்டார்க், ஸ்டப்ஸ். ஸோ பேட்ஸ்மேனில் 3 பிளேயர் வர்ற மாதிரி இருக்குது. டீமோட ஸ்குவாடுமே அது மாதிரி தான் ஆயிருக்கு. ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பவுலர்ஸை டிஃபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸ்ட்ராக்கு தவிர மற்றது எல்லாமே இந்தியன் பவுலர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 5 பவுலர் ஸ்டிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் டிசி கிட்ட இப்போ நாம் எடுத்துருக்கிற லெவலில் இருக்குது. ஓகேங்களா? இந்த 5 பவுலர் மட்டுமே ஸ்டிப் பண்ணி போகிற மாதிரியான விஷயமாக தான் எடுத்திருக்கோம். இனிஷியல் மேட்சஸ் 5 பவுலரோடையே போகலாம். ஸோ ஒரு வேளை ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படின்னா சர்மாவுக்கு இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பவுலர்ஸை ஆட் பண்ணலாம். இதுவே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது இன்னொரு பவுலரை ஆட் பண்ணலாம். சர்மா இம்பேக்ட் பிளேயருக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு சாய்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ அவர் சர்மான்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறதை விட அவரோட நேமை ஃபுல்லாகவே எடுத்து பார்ப்போம். அது அசுதோஷ் சர்மா. ஓகேங்களா? ஸோ இவர் இம்பேக்டில் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, இது வந்து டிசியோட லெவலாக நம்ம எடுத்திருக்கோம். அதில் ஒரு பிளேயர் விட்டுருக்கோம், அபிஷேக் போரல் விக்கெட் கீப்பிங் செக்ஷனில். எல்எஸ்ஜியோட லெவலை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரானும் இருக்கார். ஸோ அவரை நம்ம 10 பேர் தான் பிக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால பிக் பண்ணல. ஸோ விக்கெட் கீப்பிங்கில் பண்ட், நிக்கோலஸ் பூரான், மிச்சல் மார்ஸ், டேவிட் மில்லர், ஆயுஷ் பட்டோனி அல்லது அப்துல் சமாத். ஸோ 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ ஆயுஷ் பட்டோனிக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அவர் எடுத்திருக்கோம். ஏடன் மாகரம், சபாஸ் அகமது, ஆவேஸ் கான், ரவி பிஷ்னாய், மயங்க் யாதவும் மோசின் கானும் ப்ளே பண்ண வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த இடத்துல எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் ஸ்குவாட்லேயே சில ப்ராப்ளங்கள் இருக்குது. நிறைய இன்ஜுரி கன்சர்ன் அப்படிங்கிறனால இருக்குது. ஸோ பெருசாக இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஆகாஷ் தீப் எடுத்திருக்கோம், ராஜ்யவர்தன் ஹங்ரேக்கர். ஸோ இவங்க ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஆகாஷ் தீப் அல்லது சிங், மணிமாறன் சித்தார்த்துக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜ். யாதவ் அப்படிங்கிற ஒரு பவுலர் நியூவாக இருக்கார், பிரின்ஸ் யாதவ். ஸோ இவருக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறதும் கொஞ்சம் கேள்வி. ஸோ ஆகாஷ் தீப் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ராஜ்யவர்தன் ஹங்க்ரேக்கரை நாம் இங்கே எப்படி செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இவர் ஆல்ரெடி சென்னைக்காக பவுல் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களை நம்ம லெவல்ஸில் எடுத்திருக்கோம். ஸோ இது போல் யோசிக்க வாய்ப்பு இருக்குது. மயங்க் யாதவோ ஸோ மோசின் கானோ ஃபிட் ஆகிற பட்சத்தில் ஸோ அவங்கள உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் இந்த பிளேயர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். விக்கெட் கீப்பிங்கில் நிக்கோலஸ் பூரானை மிஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எல்எஸ்ஜியோட லெவலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெவலை வச்சு தான் நாமளும் ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறோம். இதில் ஃபாரின் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் டேவிட் மில்லர், மிச்சல் மார்ஸ், ஏடன் மாகரம். ஸோ இவ்வளோ தான். ஸோ கிட்டத்தட்ட இங்கே ஃபாரின் ஸ்லாட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் இப்போ ஆகாஷ் தீப்புக்கு நிக்கோலஸ் பூரான். ஸோ இந்த 4 பேர் இங்கே 4 பேருமே பேட்டிங் பேஸ் இருக்கிறவங்கள உள்ளே எடுத்திருக்கோம். இதில் ஏடன் மாகரம் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி மிச்சல் மார்ஸு கூட ஒரு சில ஓவர்கள் போடலாம். எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் கூட இந்த பவுலர்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே நம்ம சொன்ன மாதிரி தான் இம்பேக்ட் ஃப்ளையராக ஸோ பேட்டர்ஸ் ஒருத்தர் வரணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் அப்துல் சமாத்துள்ள கொண்டு வர வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இது ஒன்று மட்டும்தான். ஸோ ராஜ்யவர்தன் ஹங்க்ரேக்கரை இம்பேக்ட் சப்பா இவங்க 2 பேர்த்துக்கு இடையில் ஒரு சின்ன மாற்றங்களை ஏற்படுத்திக்கலாம். இல்லை இதே லெவல்னா ஆயுஷ் பத்தோனியே உங்களுக்கு இம்பேக்ட் பிளேயராக போகலாம். ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கும்போது ஆயுஷ் பத்தோனி இம்பேக்ட் பிளேயரில் வைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் 2 டீமோட லெவல். இந்த லெவலை வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கணும். லெவல்ஸ் மாறுச்சு அப்படின்னா சின்னதாக மாறும். ஓகே,
இப்போ ஃபஸ்ட்டு விஷயமா முதல் 3 வீடியோவிலே தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்டோம். இப்போவும் கொஞ்சம் பொறுமையாக தான் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோலையும். ரொம்ப சிம்பிளாக இந்த மேட்ச்சு எப்படி இருக்கலாம், கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிசியை பொறுத்த வரைக்கும், ஸோ 2 டீமை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சோட டாப் 4 பிக் இதெல்லாமே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த மேட்ச்லேயும் ஒரு தடவை பார்த்துருவோம். ஸோ அடுத்த மேட்சஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக குயிக்காக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். வீடியோஸை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ டாப் 4 பிக்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர், பவுலர் 1, ஆல்ரவுண்டர், பவுலர், விக்கெட் கீப்பர். ஸோ 2 பேரும் 3-4 இன்டர்சேஞ்சு கூட ஆகிக்கலாம். ஸோ இப்படி இருக்குது இந்த ப்ரோக்ரஸ். இந்த அமைப்புக்கு ப்ளஸ் டாப் கேப்டன், டாப் விசி, ஆல்ரவுண்டர், விக்கெட் கீப்பரில் தான் இருக்குது. ஸோ அக்சர் பட்டேல் கேப்டனாகவும், ரிஷப் பண்டோ அல்லது ராகுலோ விசி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அமைப்பு இருக்குது. ஸோ இந்த அமைப்பு எந்த மாதிரி இடத்துக்கு கேப்டன் பாசிபிலிட்டியை கொடுக்கும் அப்படின்னா, ஆல்ரவுண்டர், விக்கெட் கீப்பருக்கான ப்ராப்பர் சாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் சினாரியோ சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கணும். அது மட்டும் சின்னதாக செக் பண்ண வேண்டி இருக்குது. இருந்தாலும் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மேட்சுமே கேப்டன் பாசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர், விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அதை தாண்டிச்சு இந்த இடங்கள் மிஸ் ஆகுது அப்படின்னா வேறு எங்கே வரலாம் அப்படிங்கும்போது ரிவர்ஸ் டைப் எப்படி யோசித்தாலும் ஆல்ரவுண்டர், விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் கிளிக்காக வாய்ப்பு இருக்குது இந்த லெவல் தொடரும் போது. ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு அப்படின்னா, ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல், ஸோ எய்டன் மால்ரம், எஸ் அகமது இவங்களுக்கு கேப்டன் சாய்ஸ் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட். இதை நீங்கள் எப்படி யோசிச்சுக்கலான்னா, ஒரு 2-3 சேஞ்சஸ் இருக்கிற பட்சத்தில், ஒரு 2-3 சேஞ்சஸ் லெவல்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த இடங்களில் டாப் 4 எதுவும் மாறலை, டாப் கேப்டன், டாப் விசியும் எதுவும் மாறலை. ஆனால் லெவல்ஸில் மட்டும் நிறையா சேஞ்சஸ் இருக்குது, ஒரு 3-4 சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அப்போது ஆல்ரவுண்டரில் இருக்கக்கூடிய மற்ற பிளேயர், இப்போது எய்டன் மால்ரம், எஸ் அகமது அல்லது வேறு யாராவது உள்ளே வந்தாலும் அவங்கள கேப்டன் சாய்ஸில் எடுத்துக்கங்க. இப்போதைக்கு ரொம்ப குறைவாக இந்த மேட்ச்சு கொஞ்சம் ரிஸ்கியாக ஃபீல் ஆகலாம். பட்டு சில பேர்த்துக்கு பெட்டராக 3 பேர் தான் கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வரலாம். ஓகேங்களா, 2 வகையாக திங்க் பண்ணியிருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பில் இருக்குது அப்படின்னா கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயர்ஸுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி வாய்ப்புகள் அதிகம். இந்த லெவல் இருந்தால் அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். இந்த 3 பிளேயருக்குள்ளே கேப்டன் அப்படிங்கிற மாதிரி இருக்க ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எக்ஸ்ட்ராவாக நான் சொன்ன மாதிரி விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் நிக்கோலஸ் பூரானை ட்ரை பண்ணுறேங்க, விசி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ 2 டீம்லேயும் 2 பேர் தான் எடுத்திருக்கோம். ஸோ கேப்டன் சாய்ஸ் பிளேயர்ஸ் இவ்வளோ தான். ஸோ லெவல்ஸில் மாற்றம் இருந்தால் சேஞ்ச் ஆகும், இல்லைன்னா இவங்களுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸோ அடுத்து சில விஷயங்கள். ஸோ 4 பேர் தான் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே நீங்கள் கம்மி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய சாய்ஸில் வச்சுக்கோங்க. லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரி இதில் சொல்லலை. லெவல்ஸ் மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ரொம்ப டீப்பாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இன்னொரு 2 மேட்ச் பொறுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லெவல்ஸ் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அப்போது ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்க முடியும். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு இங்கே குல்தீப் யாதவ், ரவி பிஷ்னாய், ஸோ 2 ஸ்பின்னர். இந்த ஸ்பின்னர் எப்போ ட்ரீம் டீம் என்ட்ரு ஆவாங்கன்னா இந்த டீம் லாஸ் ஆகிற மாதிரியான அமைப்பில் அந்த ஸ்பின்னர் கூட உள்ளே வரலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு ஸ்பின்னர் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆக ஒரு சின்ன சான்சஸ் இருக்குது. பட் அது எப்படி இருக்கும் அப்படின்னா லாஸ் ஆகிற டீமோட ஸ்பின்னராக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. மேட்ச் கொஞ்சம் இந்த ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்னா மேட்ச் கொஞ்சம் க்ளோஸாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட ஏற்படலாம். ஸோ இது மட்டும் இந்த 2 பேர்த்துக்கு இடையில் ஒரு சின்ன ரிவல்வரியாக இருக்குது. அதே போல் டேவிட் மில்லர் லாஸ் ஆகிற மாதிரியான மேட்ச்சுக்கு உள்ளே வர ஒரு வாய்ப்பு இருக்குது. டேவிட் மில்லர் எல்எஸ்ஜி லாஸ் ஆகுது அப்படிங்கிற இடத்துல ட்ரீம் டீம் என்ட்ராக ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2-3 விஷயங்கள் தான். மற்றபடி பெருசாக ப்ரிடிக்ட் பண்ண இந்த மேட்ச்சில் எதுவும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக டீம் மேக் பண்ணால் போதுமானதாக இருக்கும். லெவல்ஸ் மாறல அப்படிங்கிற பட்சத்தில் யோசிச்சுக்கலாம். ஒருவேளை நம்ம யோசிக்காத இடத்துல கேப்டன் வருது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இது எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு சாய்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல ஜெயபிரசர் மெக்கருக்கு டிசி சைடு ஒரு சாய்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் போக போக பேட்டர்ன் ஆப்ஷன்ஸ் செக் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 5-6 மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் தான் பேட்டர்ன் பாசிபிலிட்டி என்ன இருக்கும். பேட்டர்ன் மீன்ஸ்
எவ்வளோ விக்கெட் கீப்பர், எவ்வளோ பேட்டர், எவ்வளோ ஆல்ரவுண்டர், எவ்வளோ பவுலருக்கான வாய்ப்பு, மினிமம் மேக்ஸிமம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு. ஸோ அது ஒரு 5-6 மேட்ச் போகணும். ஸோ தொடர்ச்சியாக இருங்க, கண்டிப்பாக அந்த விஷயங்களெல்லாம் கிடைக்கும். அதுவுமே இன்னும் மோர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.